நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 வருஷம் இந்த தீபாவளி வரப்போகிறது. தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இந்த குருப்பெயர்ச்சி எப்போவுமே ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 13 மாதத்திற்குள்ளாக வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியில் இந்த அதிசார குருப்பெயர்ச்சின்னு இப்போ திடீர்னு ஜோதிடம் தெரிஞ்சவங்க, ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே. அப்போ அந்த அதிசார குருப்பெயர்ச்சி என்பது என்ன, அப்படி ஒன்று நடக்கிறதா, ஏன் அப்படி நடக்கிறது என்பது போன்ற சில சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? உண்மையை சொல்லப்போனால் 13 மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு மேலான ஒரு சிறிய பகுதியில் தான் குருப்பெயர்ச்சி நடக்கும். ஒரு வருடம் வரைக்கும் இருக்கும். எப்போது ஒரு கிரகங்கள் வக்ரம் அடையுது பார்த்தீங்களா? வக்ரம்னா பின்னோக்கி போவதைப் போல ஒரு தோற்றம். பூமியினுடைய சுற்றுப்பாதை, பூமி எப்பொழுதெல்லாம் சூரியனை நோக்கி வளைகிறதோ அப்போது அதன் அருகே வரக்கூடிய கோள்கள் நம்முடைய பார்வை தோற்றத்தின் அடிப்படையில் முன்னால் பின்னால் போகிற மாதிரி சகஜமான ஒன்று. இது வருடம் ஒரு முறை சில கிரகங்கள் எப்போவுமே வக்ரம் பின்னோக்கிய ஒரு பார்வை தோற்றத்தை அடையும். ஆனால் அந்த அதிசார குருப்பெயர்ச்சின்றது அது மாதிரி ரெகுலராக இல்லாமல் எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது இப்பொழுது குரு பகவானுக்கு நடக்குது. சரி, இந்த அதிசார குருப்பெயர்ச்சி மட்டும் ஏன் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய குரு பகவானுடைய உச்சம் என்கின்ற அதி உன்னத உயர்ந்த நிலை இப்போது இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக நடக்கிறது. அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு, உச்ச வீட்டிற்கு குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 48 49 நாள் 50 நாள் வச்சுக்கோங்களேன் தோராயமாக, ஒரு 50 நாட்களுக்கு மிகப்பெரிய அளவில் உன்னதமான உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார். குருப்பெயர்ச்சினாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். சனிப்பெயர்ச்சினா ஒரு பயம் வர்ற மாதிரி. சனி எப்போவுமே கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம். குரு எப்போவுமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம். அதை சில இடங்களில் பார்த்திங்கன்னா சனி சிலருக்கு நன்மையவும் குரு சிலருக்கு தீமையவும் கொடுத்துடுறது உண்டு. ஆனால் பொதுவான சில கருத்துக்கள் என்ன? பொதுவாகவே ஒருத்தர் ரொம்ப நல்லவர்ப்பா, அவர் எல்லாருக்கும் நல்லவர், எனக்கு மட்டும் கெட்டவர்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி பொதுவான நல்லவர் குரு, பொதுவான நல்லவர் கெட்டவர் சனி. இந்த இடத்துல குருப்பெயர்ச்சின்ற ஒரு அதீதமான ஆர்வம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும். இப்போது நடக்கக்கூடிய இந்த அதிசார குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் உச்சமாக போகின்ற குரு பகவான் என்ன பலன்களை செய்ய போகிறார், அதுவும் 50 நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அமைப்பு. டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் மிதுன வீட்டுக்கே அவர் போய்விடுவார். ஜூன் 2ஆம் தேதி திரும்பவும் அவர் கடக வீட்டிற்கு உச்ச நிலைகளில் வருவார். உண்மையை சொல்லப்போனால் 2026ஆம் ஆண்டு, அடுத்த வருஷம் 2026ஆம் ஆண்டு 3 வீடுகளுக்கும் மாறி மாறி பயணம் பண்ணக்கூடிய சூழல் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆக இப்பொழுது அதிசார குருப்பெயர்ச்சி என்கின்ற முறையில் உச்சத்தை அடையக்கூடிய குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து இப்போது கடக வீட்டிற்கு மாறுகிறார். அக்டோபர் 18ஆம் தேதி மாறுகிறார். கடக வீட்டில் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்போ அந்த அக்டோபர் 18லிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள், எப்படிப்பட்ட நிலைமையில் நடக்கும் என்பதை இப்போது பார்த்துடலாங்க. நிறைவாக மீன ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 5ஆம் இடம் கோண வீடு, அவருக்கு மிகப்பெரிய வீடு. இதெல்லாம் பெருசு கிடையாது. உங்கள் ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார். இப்போது மீன ராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லை. குறிப்பாக ஒரு 20 30 40 வயசில் இருக்கிறவங்க யாரும் நல்லா இல்லை. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஜென்மச்சனி என்கின்ற அமைப்பு இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடும் பாதிப்பில் இருக்கிறீர்கள். ஆணானாலும் பெண்ணானாலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே மன அழுத்தம், தூங்க முடியாத நிலைமைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஜோதிடம் பார்க்க வருபவர்கள், ஜாதகம் பார்க்க வருபவர்கள், ராசி பலன்களை அதிகமாக பார்ப்பவர்கள், இப்போது அட்டமத்து சனி ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 2 பேர் தான் சிம்மராசியாக இருக்கும், இல்லைன்னா மீனராசியாக இருக்கும். இவங்க தான் அதிகம் பேர் பார்ப்பாங்க. வியூஸ் வேணால் பாருங்கள், பளிச்சுன்னு நான் சொல்கிறது கரெக்டாகவே இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட நிலைமைகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆறுதல் தரக்கூடிய அளவில் உடல் மனம் எல்லாத்தையும் அப்படியே திருப்தி படுத்தக்கூடிய அளவில் ஒரு 50 நாட்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைவது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையாக இருக்கக்கூடிய அருமையான அதிசார குருப்பெயர்ச்சி. அந்த குருப்பெயர்ச்சியை சொல்லுவேன். இதில் உங்கள் ராசி அவர் பார்க்க போகிறார் என்பதுடைய உள்ளடக்கம் என்ன தெரியுமா? ஜென்மச்சனியை அவர் சாந்தப்படுத்த போகிறார். என்னுடைய பாஷையில் சொன்னப்போனால் அவர் சுபத்துவப்படுத்த போகிறார். இப்போது உங்கள் தலை மேலே, மனசு மேலே, மூளை மேலே, நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜென்மச்சனியை இரியா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தட்டி வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த உச்ச குருவானவர் ஜென்மச்சனியை பார்க்க போவதால் தற்காலிகமாக சில நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அப்படியே மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க.
மீனராசிக்காரர்கள். அதுக்காக வந்து அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே பாதிப்புகளை அடைந்திருந்த மீனராசிக்காரர்கள், இளைய பருவத்தினர், 20, 30, 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு சில நிலைகளில் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். இழப்புகள் சரி கட்டப்படும். உயிர் இழப்புகளை தவிர்த்து மற்றதெல்லாம் திரும்ப வரும். ஷேர் மார்க்கெட்டில் விட்டுட்டேன், அதில் விட்டுட்டேன், இதில் விட்டுட்டேன், சும்மா 1 லட்சம் கூட 10 லட்சம் ஆக்கி தரேன்னா 10 லட்சத்தை பிடிங்கிட்டு விட்டான். ஆன்லைன் ஸ்கேம்னு சொல்கிறாங்களே, அதாவது இதில் அந்த ஓடிபி சொல்லு, இந்த ஓடிபி சொல்லு, இதிலெல்லாம் ஏமாறுறவங்க நிறைய பேர் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கிறவங்க தான். இவங்க எல்லாருக்கும் ஒரு நிவர்த்தி பண்ணக்கூடிய விதமாக அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனால் இவ்வளவு தூரம் நான் சொன்னது 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா ஜென்மச்சனி எப்போவுமே 2 விதமாக வேலை செய்யும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு, வாகனம், உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு நல்ல விதமாக பண்ணக்கூடிய அமைப்பு, வியாபார மேன்மை, தொழில் மேன்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வாழ்க்கை லட்சியங்கள் ஜென்மச்சனி அஷ்டமச்சனியில் தான் நிறைவேறும். கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, ஆனால் ஏதாவது நல்லபடியாக நடந்துடும். ஆகவே எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மட்டும் மனக்கட்டுப்பாடு இப்போ வரும். அதுவும் உண்மையை சொல்கிறேன். இந்த 6 மணி ஆனால் ஒரு கடைக்கு முன்னாடி நிறைய பைக்காக நிற்குது. இப்படி கையை விட்டு ஒரு இதாக வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்கள, அப்படியே வாங்கிட்டு இப்போ தாங்க, இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு கிடையாதுங்க, என் ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்திட்டாருங்கன்ட்டு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருமே வெளியே வரக்கூடிய அளவிற்கு இந்த அதிசார குருப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு, தன்னம்பிக்கை, தைரியம் போன்றவைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வேலை போன்ற சமூக பழக்க வழக்கங்கள், சமூக அமைப்புகளில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என அனைத்திலும் கொஞ்சம் நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கிறது இந்த அதிசார குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.